Hello students, இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து சாப்டர் 8 sources of business finance பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒரு business அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே அங்க மெயினான ஒரு இம்பார்ட்டன்ட்டான ரோல் எது ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ். ஸோ பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸை நம்மளால் வந்து எடுத்து நடத்த முடியும். ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து ஃபினான்ஸ். அந்த ஃபினான்ஸை வந்து நம்ம எந்தெந்த சோர்சஸ் எந்தெந்த வழிகள் மூலியமாக அந்த பிஸ்னஸ்க்குள்ளே நம்ம வந்து ஃபினான்ஸை கொண்டு வரோம் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து அதுக்கான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணும். அது மூலமாக வரக்கூடிய ப்ராஃபிட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணி நம்ம பிஸ்னஸை வந்து கண்டினியூ பண்ணுறதாகவும் இருக்கலாம். இல்லை ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம வெளியே யார்கிட்டையாவது கடன் வாங்கி ஒரு பேங்க் மூலியமாகவோ இல்லை நம்ம ஒரு சோல் ட்ரேடராக இருந்தால் அவங்களுடைய பர்சனல் மணியோ இல்லை வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்தோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட்டை வாங்கி அவங்க வந்து அந்த பிஸ்னஸை வந்து நடத்துவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் சோர்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ்க்கான ஃபினான்ஸை வந்து நம்ம வந்து கொண்டு வரோம். ஸோ இப்போது அந்த பிஸ்னஸ்க்கு கொண்டு வரக்கூடிய ஃபினான்ஸ், அதாவது ஒரு சோல் ப்ரொப்ரேட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு ரேஞ்ச் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் வந்து பிஸ்னஸ் ஃபினான்ஸ் வந்து உள்ளே கொண்டு வராங்க அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து நம்ம வந்து ஃபினான்ஸை எடுக்கிறோம். அது வந்து ஒரு பேங்க் லோனாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்டேருந்து நம்ம வாங்கலாம், இல்லை ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க கந்து வட்டி விற்கிறவங்க. ஸோ கந்து வட்டி மீன்ஸ் அதிகப்படியான வட்டிக்கு வந்து அவங்க வந்து பணத்தை கடன் வாங்குறது. ஸோ இந்த மாதிரி கடன் வாங்குவது, பணத்தை வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்துறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, பாரோ பண்ணுறாங்க. இதில் வந்து அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு அந்த ஃபினான்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அவங்க அதிக இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கும்போது அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவும் இந்த விஷயத்தில் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு பிஸ்னஸும் வந்து வேறு வழிகளில் வந்து அவங்கவுங்க பிஸ்னஸுக்கான மணியை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ரைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மணி ரைஸ் பண்ணும்பொழுது அதனால் இருக்கின்ற மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டரில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மீனிங், நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். பிஸ்னஸ் ஃபினான்ஸ்னால் என்ன, அதனுடைய நேச்சர் என்ன, அதாவது அதனுடைய வேலை என்ன, அண்ட் சிக்னிஃபிகன்ஸ், ஏன் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஃபினான்ஸ் முக்கியமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஸ்னஸ் இஸ் கன்சர்ன்டு வித் த ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் நீட்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. ஓகே, ஒரு பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே என்ன நடக்கும், ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸை நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவோம். அதே போல் அந்த கூட்ஸை வந்து யார்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம், கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். கஸ்டமர்ஸ்ன்றது யார், இந்த சொசைட்டி, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பப்ளிக் மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கஸ்டமர்ஸ். ஸோ அந்த சொசைட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் கேரிங் அவுட் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் பிஸ்னஸ் ரிக்வயர்ஸ் மணி. ஸோ பிஸ்னஸினுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் வந்து மூவ் ஆகணும், செயல்படணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து மணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபினான்ஸ் தேர்ஃபோர் இஸ் கால்டு த லைஃப் பிளட் ஆஃப் எனி பிஸ்னஸ். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு 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 பிளட்டாக இருக்கிறது எது, லைஃப் பிளட்டாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் மட்டும்தான். த ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் பை பிஸ்னஸ் டு கேரி அவுட் இட்ஸ் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் இஸ் கால்ட் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். பிஸ்னஸ் ஃபினான்ஸ்னால் என்ன, பிஸ்னஸ்க்கு தேவையான ஃபண்ட்ஸு, அதாவது பிஸ்னஸில் நிறைய ஆக்டிவிட்டீஸ், இப்போ ப்ரொடக்ஷன் இருக்குது, சேல்ஸ் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து செயல்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஸ் அப்படின்ற ஃபண்டு, மணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அந்த மணியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிஸ்னஸ் கெனாட் ஃபங்க்ஷன் அன்லெஸ் அடிக்வேட் ஃபண்ட்ஸ் ஆர் மேட் அவைலபிள் டு இட். ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான மணி அப்படின்ற விஷயம்
இல்லாத பொழுது கண்டிப்பாக அந்த பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட ஒரு லாங் டேர்முக்கு கொண்டு போக முடியாது. த இனிஷியல் கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் பை த ஆண்டர்ப்ரூனர் இஸ் நாட் ஆல்வேஸ் சஃபிஷியன்ட் டு டேக் கேர் ஆஃப் ஆல் த ஃபினான்ஷியல் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், ஒரு 1 lakh rupees நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன் அந்த பிஸ்னஸ்க்காக. ஸோ அந்த மணி மட்டுமே, நான் ஸ்பெண்ட் பண்ணுற மணி மட்டுமே வந்து அந்த பிஸ்னஸ்க்கு போதுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு அடுத்து நிறைய வேலைகள் இருக்குது. எப்படி இப்போ வந்து ஒரு பிஸ்னஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதற்கான ஒரு லேண்ட் வாங்கணும், அதுக்கான ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி, பெரிய லெவலாக பண்ணுறதா இருந்தால் பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கணும், இல்லை அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு நான் சேலரி கொடுக்கணும், டே டு டே எக்ஸ்பென்சஸை நான் பேர் பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணுற மணி மட்டுமே பத்தாது, மேலும் அதற்கு மேலேயும் நமக்கு வந்து அந்த மணியினுடைய நீடு வந்து அந்த பிஸ்னஸில் வந்து இருக்குது. ஸோ a business person therefore has to look for different other sources from where the need for funds can be met. ஸோ ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கும் பொழுது அதர் தேன் அவருடைய இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்து வேறு மற்ற தேவைகளுக்கு வந்து எந்தெந்த சோர்ஸ் மூலிமா வந்து அவர் வந்து ஃபண்ட்ஸை வந்து பிஸ்னஸ்க்கு ரைஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். A clear assessment of the financial needs and the identification of various sources of finance therefore is a significant aspect of running a business organization. ஸோ ஒரு நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு வந்து எவ்வளோ ஃபினான்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்ற ஃபஸ்ட்டு ஒரு ரிசர்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அது மூலிமா நான் எவ்வளோ லாபத்தை சம்பாதிக்க போகிறேன், இன்கேஸ் நான் என்னுடைய பிஸ்னஸை நான் டெவலப் பண்ண போகிறேன், எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதற்கு எனக்கு எவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்ற ஒரு அசஸ்மெண்ட், ஒரு அனலைசேஷன் வந்து நம்ம பண்ணணும் ஃபஸ்ட்டு. அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ இப்போது எனக்கு இவ்வளோ அமௌண்ட், இவ்வளோ நான் வந்து அனலைஸ் பண்ணதில் இவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு தேவைப்படுது, ஒரு 10 லட்சம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த 10 லட்சத்தை நான் எந்தெந்த சோர்ஸ் மூலிமா, நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா வாங்க போகிறேன்னா இல்லை பேங்க்கில் லோன் வாங்க போகிறேன்னா, ஸோ அப்படி வந்து நான் வந்து திங்க் பண்ணணும். ஸோ இந்த 2 விஷயத்தையுமே வந்து மைண்டில் வச்சுக்கணும். தேர்ஃபோர் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக இருக்கிற 2 விஷயங்கள்: அசஸ்மெண்ட் ஆஃப் தி ஃபினான்ஷியல் நீட், எவ்வளோ பிஸ்னஸ்க்கு நமக்கு பணம் தேவைப்படுது அப்படின்றத முதல்ல நம்ம அசஸ்மெண்ட் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். அண்ட் அந்த அனலைஸ் பண்ண அந்த அமௌண்ட்டை வந்து எந்த சோர்ஸ் மூலிமா நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ண முடியும். The need for funds arises from the stage when an entrepreneur makes a decision to start a business. ஒருத்தருக்கு வந்து ஒரு பணத்தினுடைய தேவை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு செயலை செய்யும் பொழுது தான் அந்த இடத்துல ஃபண்டினுடைய தேவை வந்து ஏற்படுது. Some funds are needed immediately, say for the purchase of plant and machinery, furniture and other fixed assets. இப்போது ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, அந்த பிஸ்னஸுக்கான சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னா அந்த எந்த பொருளை வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்களோ அதற்கான பிளான்ட் அண்ட் மெஷினரி வாங்க வேண்டியிருக்கும், இல்லை வந்து ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்பியர்னால் அதுக்கான ஃபர்னிச்சர்ஸை வந்து வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரியான மற்ற சில செலவுகளும் வந்து அதில் இருக்கும். சிமிலர்லி சம் ஃபண்ட்ஸ் ஆர் ரிக்வயர் ஃபார் டே டு டே ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த ஃபிக்ஸட் அசெட்ஸ், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர், லேண்ட், இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான ஃபிக்ஸட் அசெட்ஸ். அதெல்லாம் வந்து ஃபிக்ஸடாக நம்மளுடைய பிஸ்னஸ்க்குன்னே நம்ம அதை வாங்கி போட்டுருவோம். ஆனால் மற்ற சில ஃபண்ட்ஸ் என்னென்னா டே டு டே ஆப்ரேஷன்ஸ், டெய்லி இருக்கக்கூடிய, இப்போ வந்து நான் ஒரு ரா மெட்டீரியலை நான் வந்து ஒரு வெஹிக்கிள் மூலிமா நான் கொண்டு வரேன்னா அந்த வெஹிக்கிளுக்கு நான் பே பண்ணணும், இல்லை டெய்லி வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு வேஜஸாக நான் ஏதாவது கொடுக்குறேன்னா அதுக்கான வேஜஸ்க்கான அமௌண்ட்டை நான் கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இருக்கும், டெலிஃபோன் பில்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டே டு டே டிரான்சாக்ஷன்ஸில் டே டு டே வந்து இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ இதுக்கெல்லாமும் கூட நமக்கு என்ன தேவைப்படும், ஃபண்ட் அப்படின்றது வந்து தேவைப்படும். ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னும் போது ஒரு ஃபிக்ஸட் அசெட்ஸை வாங்கிறதுக்கும் நமக்கு ஃபண்டு தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் டே டு டே ஆப்ரேஷன்ஸை நம்ம வந்து செய்யறதுக்கும் நமக்கு வந்து ஃபண்ட்ஸினுடைய அவசியம் தேவைப்படும். அதே போல் இப்போ ரா மெட்டீரியல்ஸ் நான் வாங்கணும் இல்லையா, இப்போ நான் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணால் அதற்கான ரா மெட்டீரியல்ஸை நான் வாங்கணும், அதுக்காக அமௌண்ட் நான் பே பண்ணணும். அதே போல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு நான் சேலரிஸ் கொடுக்கணும். இது எல்லாமே
வந்து ப்ரொடக்ஷன் அதாவது எனக்கு சேல்ஸ் ஆகுதோ இல்லையோ என்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு நான் கண்டிப்பாக சேலரி கொடுத்தாகணும், கண்டிப்பாக என்னுடைய எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸை நான் பே பண்ணி ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அப்போது அதற்கான ஃபண்ட்ஸும் வந்து எப்போவுமே வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து இருந்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது. ஸோ ஆல்சோ when the business expand its needs funds. ஸோ ஈவன் ஒரு பிஸ்னஸை வந்து நான் இன்னும் வந்து விரிவுபடுத்துகிறேன், என் பிஸ்னஸை நான் இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் அப்போ அந்த இடத்துலையும் பணத்தினுடைய தேவை இருக்குது. ஸோ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியல் ஸ்டேஜில் மட்டும்தான் வந்து நமக்கு ஃபண்டு தேவைப்படுதான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அந்த பிஸ்னஸ்க்கான ஃபிக்ஸட் அசெட்ஸை வாங்குறதா இருந்தாலும் சரி, டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ்க்காகட்டும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த ஒவ்வொரு காரணத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் அப்படின்றது ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து நீடாக இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அடுத்தது இதில் த ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஆஃப் எ பிஸ்னஸ் கேன் பி கேட்டகரைஸ்ட் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ எந்தெந்த விஷயங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலுடைய நீட் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து 2 பாயிண்ட்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இதுலேயே நான் என்ன சொன்னேன், ஃபிக்ஸட் அசெட்ஸை பற்றி பார்த்தோம், அதே போல் பார்த்தீங்கன்னா டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம், அதே போல் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு ஃபண்டு தேவைப்படுதுன்றதை பார்த்தோம். அதை டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபிக்ஸட் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸ். ஃபிக்ஸட் கேபிட்டல் அப்படின்னா, இப்போ நான் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி நடத்துகிறேன், என்னுடைய ப்ராடக்ட் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதற்கான ஒரு மெஷின் எனக்கு வேணும். அப்போ வந்து எப்போவுமே அந்த மெஷினை வந்து என்னோட பர்பஸ்க்கு, என்னோட பிஸ்னஸ் பர்பஸ்க்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது ஃபிக்ஸடான ஒன். இப்போ வந்து என்னோடய ஆஃபீஸ் பர்பஸ்க்கு நான் ஃபர்னிச்சர்ஸ், டேபிள்ஸ் இதெல்லாம் நான் வாங்குகிறேன், அது எப்போவுமே ஃபிக்ஸடாக இருக்கும். என்னுடைய பிஸ்னஸில் அது எப்போவுமே ஃபிக்ஸடாக இருக்கும். அந்த மாதிரி அசெட்ஸை தான் என்னன்னு சொல்கிறோம், ஃபிக்ஸட் அசெட்ஸ் சொல்கிறோம். லேண்ட், ஒரு பிஸ்னஸ்க்காக நான் ஒரு லேண்டை வாங்குகிறேன், அது ஒரு ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஓகேவா? ஸோ லேண்ட், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர்ஸ், பில்டிங், லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஓகேவா? அதுதான் ஃபிக்ஸட், அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கேபிட்டலை தான் ஃபிக்ஸட் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். இன் ஆர்டர் டு ஸ்டார்ட் பிஸ்னஸ், ஃபண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு பர்ச்சேஸ் ஃபிக்ஸட் அசெட்ஸ் லைக் லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ். ஸோ ஒரு பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போது நான் என்ன பண்ணணும், ஒன்று ஒரு லேண்டு வாங்கணும், இல்லைனா அதற்கான ஒரு பில்டிங்கை வாங்கணும், இல்லை ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரியை வாங்கணும், இல்லை ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ். ஸோ இந்த மாதிரியான செலவுகள் வந்து இருக்கும். திஸ் இஸ் நோன் அஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் தி என்டர்பிரைஸ். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்பஸுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கேபிட்டலை ஃபிக்ஸட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். த ஃபண்ட்ஸ் ரிக்வயர்ட் இன் ஃபிக்ஸட் அசெட்ஸ் ரிமெயின் இன்வெஸ்டட் இன் த பிஸ்னஸ் ஃபார் எ லாங் பீரியட் ஆஃப் டைம். அதான் நான் இப்போ சொன்னேன். இப்போ நான் வந்து என்னுடைய பிஸ்னஸ்க்காக ஃபிக்ஸட் அசெட்ஸ்க்காக நான் செலவு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லாங் பீரியடுக்கு வரக்கூடிய விஷயமாக அது இருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஒரு மிஷினை வாங்கினா எனக்கு 10-15 வருஷத்துக்கு எனக்கு அந்த மிஷினை நான் யூஸ் பண்ணிக்குவேன். இன்றைக்கி நான் ஒரு ஃபர்னிச்சர்ஸை வாங்குகிறேன், இல்லை நான் வந்து ஒரு லேண்டை வாங்குறேன்னா எனக்கு லாங் பீரியடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதை யூஸ் பண்ணுவேன். அப்போது தட் இஸ் எ ஃபிக்ஸட் அசெட். Okay, different business units need varying amount of fixed capital depending upon various factors such as the nature of the business. So fixed assets in the fixed capital அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னா நம்ம மெஷின்ஸை வாங்கணும், கம்ப்யூட்டர்ஸ் வாங்கணும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இப்போ இதுவே ஒரு டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி அட்மின்கான அவங்களுக்கான கம்ப்யூட்டர்ஸ் வாங்கணும், ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் வாங்கணும், ஏர் கண்டிஷன், ஸோ இந்த மாதிரியான மற்ற விஷயங்கள் வந்து தேவைப்படும். ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிக்ஸட் கேபிட்டல் அப்படின்றது வந்து டிபெண்ட் ஆகும். ஓகேவா? அப்போது அதற்கேற்ற அமௌண்ட்டும் வந்து மாறும். ஸோ லைக்வைஸ் த நீட் ஃபார் ஃபிக்ஸட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வுட் பி கிரேட்டர் ஃபார் எ லார்ஜ் என்டர்பிரைஸ் ஆஸ் கம்பேர்ட் டு தட் ஆஃப் எ ஸ்மால் என்டர்பிரைஸ். இப்போ ஒரு பெரிய என்டர்பிரைசஸ், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அப்படின்னா அதற்கு ஆகக்கூடிய செலவு, இந்த ஃபிக்ஸட் அசெட்ஸ்க்கான இந்த ஃபிக்ஸட் கேபிட்டல் செலவு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். இதுவே ஒரு சின்ன ஒரு கம்பெனி, ஒரு ஸ்மால் மெஷின் போட்டு ஒரு பிஸ்னஸை நடத்துகிறாங்க அப்படின்னா அப்போது அதற்கு என்ன தேவையோ அதற்கான மெஷினை வாங்கி மட்டும் அவங்க போகணும். இப்போ நான் ஜெராக்ஸ் கம்பெனி ஜெராக்ஸ் கடை வைக்க போகிறேன் அப்படின்னா நான் ஜெராக்ஸ் மிஷினை மட்டும் வாங்கி நான் என்னுடைய பிஸ்னஸை பண்ணால் போதும். ஆனால் இதுவே வந்து நான் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வைக்கிறேன் அப்படின்னா அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கான மெஷின்ஸை நான் வாங்கி போடணும். அப்போது அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேறு. ஆனால் இது எல்லாமே எதில் வரும்னா ஃபிக்ஸட் அசெட்ஸில் தான் வரும், ஃபிக்ஸட் கேபிட்டலில் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த மாதிரி ஃபிக்ஸட் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படுது.
அடுத்தது ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸ். ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நான் ப்ரீவியஸ் இதுலேயே நான் சொன்னேன், டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ், ஒரு டெலிஃபோன் சார்ஜஸாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கலாம், இல்லை வந்து நான் ஏதாவது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுறதா இருக்கலாம், எம்ப்ளாயீஸ்க்கு பே பண்ணுற சேலரிஸாக இருக்கலாம், நான் பே பண்ணுற ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டே டு டே மாதம் எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் இருக்கோ இல்லையோ, எனக்கு சேல்ஸ் இருக்கோ இல்லையோ, இந்த டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ்க்கான செலவை வந்து நான் செஞ்சு தான் ஆகணும். அந்த டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ்க்கு செலவு பண்ணக்கூடிய அந்த ஃபண்டை தான் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல், அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து அவசியமாக இருக்குது. எப்படி ஒரு ஃபிக்ஸட் அசட்ஸினுடைய ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ, ஃபிக்ஸட் கேபிட்டலினுடைய ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ, ஒர்க்கிங் கேபிட்டலுக்கும் அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. த ஃபினான்ஷியல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் அன் என்டர்பிரைஸ் டு நாட் எண்ட் வித் த ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபிக்ஸட் அசட். ஒரு ஃபிக்ஸட் அசட்ஸை வாங்கிட்டால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ரிக்குவயர்மெண்ட் வந்து நமக்கு இல்லை, முடிஞ்சிடுச்சு, மிஷின்ஸ் தான் வாங்கி போட்டோமே அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. No matter how small or large a business is, it needs funds for day-to-day operations. அது ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை சின்ன ஒரு கம்பெனியாக கூட இருக்கலாம். ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ஃபண்டினுடைய தேவை வந்து அங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் நோன் ஆஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் ஆஃப் அன் என்டர்பிரைஸ். இதை தான் நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல், டே டு டே ஆப்ரேஷன்ஸுக்கான செலவுக்கான ஃபண்டை தான் வந்து நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். விச் இஸ் யூஸ்டு ஃபார் ஹோல்டிங் கரண்ட் அசட்ஸ் such as stock of material, bills receivables, and for meeting current expenses like salaries, wages, taxes and rent. So in the current, அதாவது இப்போ நம்ம டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்னலாம், ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல், ஸோ நம்ம ரா மெட்டீரியல் வாங்க வேண்டி வரும், பில்ஸ் ரிசீவபிள்ஸ், இப்போ நான் யாருக்காவது பொருளை வந்து கடனுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அப்போ எனக்கு அது வர்றதுக்கு ஒரு டைம் பீரியட் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நான் ஒரு 2 months கழித்து அந்த பேமெண்ட்டை வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன், சேல் பண்ணியிருப்பேன் என் ப்ராடக்ட்டை. அப்போ 2 months கழித்து தான் எனக்கு பேமெண்ட் வரும் அப்படின்னா அப்போது அந்த சேல் பண்ண ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் இல்லையா. பட் இருந்தாலும் எனக்கு அந்த அமௌண்ட் லேட்டாக வரும்ன்றதுனால அப்போ எனக்கு ஃபர்தராக நான் ஏதாவது ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணுன்னாலும் எனக்கு அமௌண்ட் தேவைப்படும் இல்லையா. அதே போல் பார்த்தீங்கன்னா மீட்டிங் கரண்ட் எக்ஸ்பென்சஸ், அதாவது இப்போ நான் சொன்ன சேலரிஸ், வேஜஸ், ரெண்ட், இது எல்லாமே வந்து கரண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ்க்கான ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்றது தான் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபண்ட்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸட் கேபிட்டல் வாங்குறதோட நிறுத்துறது கிடையாது. டே டு டே டிரான்சாக்ஷன்ஸை நம்ம வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கும் ஒரு பிஸ்னஸ்க்கு ஃபண்டினுடைய ரிக்குவயர்மெண்ட் வந்து இருக்குது. So the amount of working capital required varies from one business concern to another depending upon various factors. So இதே மாதிரி தான் எப்படி ஒரு ஃபிக்ஸட் அசட்ஸ் வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுதோ அதே போல் ஒர்க்கிங் கேபிட்டலோடைய ரிக்குவயர்மெண்ட். இப்போ பெரிய இண்டஸ்ட்ரீஸ்னால் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ஆகட்டும், சரி எம்ப்ளாயீஸ் அதிகமாக இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்குற சேலரிஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இதே ஒரு சின்ன லெவல் கம்பெனியில் ஒரு 50 பேர் வேலை செய்கிறவங்களுக்கு சேலரி கொடுக்கறதுக்கு ஒரு 50,000 பேர் வேலை செய்கிற கம்பெனியில் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குற சேலரிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ ஃபண்ட் ரிக்குவயர்மெண்ட் அப்படின்றது அந்தந்த பிஸ்னஸை பொறுத்து தான் வந்து வேரி ஆகுது இல்லையா. ஸோ அவங்கவுங்களுடைய பிஸ்னஸினுடைய பிஸ்னஸ் சைஸை பொறுத்து அவங்க என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். A business unit selling goods on credit or having slow sales turnover, for example, would require more working capital as compared to a concern selling its goods and services on cash basis or having a speedier turnover. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் யூனிட் வந்து தன்னுடைய ப்ராடக்டை வந்து கிரெடிட்டுக்கு சேல் பண்ணுறாங்க, கடனுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சேல்ஸ் வந்து ரொம்ப மெதுவாக நடக்குது, அதாவது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகாமல் அவங்களோட சேல்ஸ் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவங்களுக்கு அந்த ஃபண்டினுடைய ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ would require more working capital as compared to a concern selling its goods and services on cash basis or having a speedier turnover. அதாவது இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பொருளை சேல் பண்ணுறாங்க, ஆனால் கேஷ்க்கு மட்டும்தான் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்கக்கிட்ட
கேஷ் அவைலபிலிட்டி வந்து இருக்கும். அதே போல் அவங்களுடைய சேல்ஸும் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அவங்க ப்ராடக்ட்டு அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான ஃபண்டு வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், எப்படி வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் அவங்க பண்ணுறாங்க. கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறாங்களா, கேஷ் சேல்ஸ் பண்ணுறாங்களா? கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் வரத்துக்கு லேட் ஆகும். அப்போ எப்போவுமே அவங்களுக்கு ஃபண்டினுடைய தேவை வந்து இருக்கும். ஸோ அதற்காக அவங்க எப்போவுமே வந்து அந்த ஃபண்டை ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஆனால் இதுவே வந்து ஒரு கேஷ் சேல்ஸ் பண்ணுறவங்க, இல்லை அவங்களுடைய டேர்ன் ஓவர், அவங்களுடைய சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்கக்கிட்ட எப்போவுமே வந்து அந்த ஃபண்டுன்றது வந்து இருக்கும். அப்போது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டலினுடைய தேவை அப்படின்றத வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, த ரிக்வயர்மெண்ட் ஃபார் ஃபிக்ஸட் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீசஸ் வித் த க்ரோத் அண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுடைய ஃபிக்ஸட் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, ஒன்று அந்த பிஸ்னஸ்னுடைய க்ரோத். இப்போ ப்ராடக்ட் வந்து 100 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண இடத்துல 1000 ப்ராடக்ட் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு ஒர்க்கிங் கேபிட்டலும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதே போல் பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் அப்போவும் எனக்கு வந்து அந்த ஃபண்டினுடைய தேவை வந்து என்ன ஆகும், அதிகமாக வந்து தேவைப்படும். ஸோ அட் டைம்ஸ் அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் அப்கிரேடிங் த டெக்னாலஜி எம்ப்ளாய்டு ஸோ தட் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் கேன் பி ரெடியூஸ்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் வந்து தேவைப்படும். அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் எந்த மாதிரி, இப்போ வந்து ஒர்க்கிங் கேபிட்டல்னால் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தோம். ஆனால் அதே சமயத்தில் இப்போ ஒரு டெக்னாலஜி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஷின் நம்ம வாங்கியிருப்போம். ஆனால் அதை விட அட்வான்ஸ்டாக வந்து ஒரு மெஷின் வந்து ஒரு 4-5 வருஷம் கழித்து வருது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி உள்ள மெஷின்ஸை வந்து பேஸ் பண்ணி நம்ம ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணாதான் மற்றவங்களோட காம்படிட்டர்ஸோட நம்ம வந்து கம்பீட் பண்ணி பிஸ்னஸ் பண்ண முடியும். அந்த டெக்னாலஜி உள்ள மிஷினை வாங்காமல் பழைய மிஷின்லேயே என்னுடைய ப்ராடக்ட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா அந்த ஃபாஸ்ட்டுக்கு அந்த ஸ்பீடான ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜி உள்ள மிஷினை நான் வந்து கம்பீட் பண்ணவே முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய சேல்ஸ் என்ன ஆகும், என்னுடைய சேல்ஸும் என்னுடைய ப்ரொடக்ஷனும் வந்து என்ன ஆகிடும், கம்மி ஆகிடும். ஸோ அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்னாலஜியை நான் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் எனக்கு கம்மியாகும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ்னுடைய செலவுகளும் வந்து என்ன ஆகும், கம்மியாகும். ஸோ சிமிலர்லி லார்ஜர் ஸ்பென்ஸ் மே பி ரெக்வயர்ட் ஃபார் பில்டிங் ஹையர் இன்வென்ட்ரிஸ் ஃபார் த ஃபெஸ்டிவ் சீசன் ஆர் டு மீட் கரண்ட் டிப்ஸ் ஆர் எக்ஸ்பேண்ட் த பிஸ்னஸ் ஆர் டு ஷிஃப்ட் த நியூ லொக்கேஷன். ஸோ வேறு எந்தெந்த டைம்லலாம் வந்து லார்ஜர் ஃபண்ட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து நம்ம வந்து அதாவது இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் வருது அப்படின்னா அப்போ வந்து இப்போ கிராக்கர்ஸ் எடுத்துக்கோங்க, அது வந்து சீசனல் பிஸ்னஸ். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ப்ரொடியூஸ் பண்ணி அதை நான் வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கணும். ஸோ அதற்கான ஒரு பில்டிங்கை நான் ப்ரொவைட் பண்ணி வைக்கணும். அப்போ எனக்கு வந்து அதற்குரிய ஃபண்டு தேவைப்படும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ஏதாவது கடன்கள் ஏதாவது இருக்குது, பிஸ்னஸ்க்கான கடன்கள் ஏதாவது இருந்தால் அதை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபண்டு வேணும். என்னோடய பிஸ்னஸை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன், இல்லை வேறு லொக்கேஷனில் என் பிஸ்னஸை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் அப்போவும் எனக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து எனக்கு அந்த பிஸ்னஸ்க்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஸோ இட் இஸ் therefore important to evaluate the different sources from where the funds can be raised. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சர்க்கம்ஸ்டன்சஸ் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் பிஸ்னஸஸ்க்கு வந்து தேவைப்படுகின்ற சமயத்தில் ஸோ எந்தெந்த சோர்ஸ் மூலிமா, டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் மூலிமா அவங்க பிஸ்னஸ்க்கான ஃபண்ட்ஸை வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் வந்து நம்ம அடுத்து வர டாப்பிக்கில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மீனிங் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ்னால் என்னன்னு தெரியும், பிஸ்னஸ் ஃபினான்ஸினுடைய நேச்சர் என்ன, அதனுடைய அம்சம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அதே போல் வந்து ஒரு ஃபினான்ஷியல் நீடை வந்து பிஸ்னஸுக்கு எப்படி ஒரு ஃபினான்ஷியல் நீடு வந்து வருது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.